முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக வண்டி போட்டுட்டு போங்கங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன உயிருங்க எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அது மேலே நம்ம வண்டி ஏற்றிட்டோன்னா அது ரொம்ப நஷ்டமாக போயிடும். பாவம், அதுக்கு வாழணும் ஆசை இருந்தாலும் நம்ம வண்டி ஏற்றும் போது சட்னி தான் ஆகிரும். அப்படி தான் எங்களுக்கு ரோட்டில் ஒரு குருவி கிடச்சிச்சு. இந்த குருவியால் பறக்க முடியாமல் ஆயிடுச்சு. இந்த குருவியை நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். இந்த குருவி வந்துட்டு ஷிஃப்ட் குருவி. ஷிஃப்ட் குருவி சிட்டுக்குருவி கிடையாது, ஷிஃப்ட் குருவிக்கு வந்துட்டு கீழே ஒரு தாட்டி விழுந்தாங்கன்னா அவங்களால பறக்க முடியாது. யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் வேணும். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் அதனால பறக்க முடியும். எதுக்கு அப்படின்னா இவங்க வந்துட்டு பறந்துட்டே சாப்பிடுவாங்க, அப்படியே பறந்துட்டே தண்ணி குடிப்பாங்க, பறந்துட்டே தூங்குவாங்க. இவங்க எனி டைம் பறந்துட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஒன்ஸ் கீழே விழுந்து இவங்களால மேலே பறக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் மேலே தூக்கி ஹைட்டாக பிடிச்சாதான் அவங்களால பறக்க முடியும். இல்லாட்டி இந்த ஷிஃப்ட் குருவியால் பறக்கவே முடியாது. அப்படி தான் எங்களுக்கு நடு ரோட்டில் இவங்க கிடைச்சாங்க. ஏன்னா எங்கள் சைடு ரொம்ப ஹில் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நாங்கள் பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி டைமில் தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாமே சீக்கிரமாக கண்ணில் பட்டுரும். இந்த மாதிரி சின்ன சின்ன குருவியும் கூட சீக்கிரமாக கண்ணில் பட்டுரும். அவங்க தான் பார்த்துட்டு ஐயோ குருவி கிடக்குதுன்னு நடு ரோட்டில் சொல்லிட்டு எடுத்துட்டு அது சரி நம்ம கையில் பிடிச்சிக்கோ பார்க்கலாம், அது பறந்து போட்டு இல்லாட்டி வேண்டாம். நாங்கள் ரொம்ப நேரம் கையிலே பிடிச்சி பார்த்தோம், அது பறக்கவே இல்லை. அப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஹிஸ்ட்ரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஹைட்டான இடத்துல எடுத்துகிட்டு போய் பறக்க விட்டுடலாம் சொல்லிட்டு நாங்களும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்கன்னு வாயை பிறந்துட்டு எங்கடா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னடா பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறாங்க. பயத்தில் இருக்காங்க. நான் பிடிக்கவே இல்லை அவங்கள. அவங்க தான் என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டு என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. பின்ன இப்போ ஹஸ்பண்டு அதை பறக்க ட்ரை பண்ணாங்க. சரி நம்ம எங்கேயாவது விட்டு அவங்க பறப்பாங்கன்னு. ஆனால் அவங்க பறக்கவே இல்லை. கையை பிடிச்சிட்டு டைட்டாக கையை பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், பறப்பாங்களா இல்லையான்னு நாங்கள் ரொம்ப நேரம் ஹைட்டில் பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க பறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆனாலும் ஃப்ளை பண்ணவே இல்லை அவங்க. ஓகே, அப்போ நான் சொன்னேன் சரி அவங்க பறக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து வண்டிக்குள்ளே விடுங்கங்க, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அவங்க பறந்து போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சொன்ன அடுத்த செகண்டே சையன்னு பறந்து போயிட்டாங்க அங்கே. அதுக்கு தான் இந்த மாதிரி ஷிஃப்ட் குருவி சின்ன சின்ன குருவிஸ் எல்லாம் ஒரு தடவை ரோட்டில் விழுந்திருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணணும். அவங்களுக்கும் தண்ணி கிடைக்கிறதில்ல, தண்ணி கிடைக்காம ஒரு வாட்டி கீழே விழுந்துருவாங்க. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். மனுஷனாகட்டும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஆகட்டும் யாருக்கே ஆகட்டும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் ஒருத்தர் மேலே வர முடியும். ஸோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம விட்டதே போதுன்னு பறந்து போயிட்டாங்க. அவங்கள சேவ் பண்ணதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. உங்களாலேயும் முடிஞ்சு இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.